அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, இயேசுவை நம்பி வா. நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். பிரியமானவர்களே, இப்பொழுது சில வார்த்தைகளை அந்த குடும்ப அறிமுகத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அன்பான சகோதரர் பெர்னார்ட் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நான் நைரோபி சபையில் இருக்கும்போது அவர்கள் கம்பத்துக்கோணம் சபை, அப்போதான் அது உருவாகி வந்த சபை. அப்பொழுதே அவர்களை எனக்கு பழக்கம் அன்றைய ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் அவர்களுக்கு நாமத்தின் நன்றிகளை கூறுகின்றேன். இப்பொழுது நைரோபி நம்முடைய புதுவிளை சபையினுடைய குழு அங்கத்தினராகவும் சபையினுடைய கணக்கராகவும் இருக்கின்ற அன்பான சகோதரர் வின்சென்ட் செல்வராஜ் அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர்கள் சில வார்த்தைகளை இப்பொழுது நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். மேரித்தங்கம் அம்மாவுடைய துக்க நாளில் பங்கெடுக்கின்ற என்னுடைய சகோதரர்களையும் ஞாபகங்களையும் நான் வரவேற்கிறேன். இந்த அம்மாவை பற்றி எனக்கு அனுபவத்துக்கு தெரியும். ஏனென்றால் அப்போ அவர்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் காமச்சம் பரப்பு இருந்தாங்க. ரொம்ப அன்பானவர்கள். அங்கே பஜனைக்கு போவோம், சாயங்காலம் மாலை குடும்பத்துக்கு போவோம். இதுக்கெல்லாம் போகும்போது எங்களை ரொம்ப அன்போடு வரவேற்பாங்க. கோவம்னு வராது, பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட அன்பான ஒரு அம்மா இருக்கும். அது மட்டுமல்ல, அவருடைய துணைவர் ஆபிரகாம் அவர்கள் அவருடைய பின்னணித்தை பார்க்கும்போது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சர்ச்சோடு மிகவும் இணைந்து இருப்பார். சஞ்சய் காசு ஆசிரியர் இருப்பார். சாயங்காலம் நான் வீட்டு போட்டோம். ராத்திரியானா எல்லாரும் சபைக்கு கலாக்காலத்தை கொண்டு போயிருப்பார். அதே போல் பல சபைகளில் புஸ்தகத்துக்கு போவாங்க, நல்லா பாடுவாங்க. அதே போல் தாழ்வு அடிக்கவும் பயங்கரம் அடிப்பாங்க. நாங்கள் அவர் சங்கீதம் மணின்னு இருக்கோம். அந்த சங்கீத மணிக்கு பிறந்தவரும் சங்கீத மணி ஆகிட்டே இருக்கும். ஆண்டவர் அவருடைய பின்னுள்ள சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட கஷ்டத்திலையும் சிறப்பாக வாழ்ந்தவர்கள். அதே போல் பிள்ளைகளை கொண்டுதான் சரி, அதே போல் அவங்களுக்கு அந்த வயலெல்லாம் உண்டு. அங்கெல்லாம் போகும்போது நாங்களாம் போவோம், விளையாடைக்கெல்லாம் போவோம். இவர் அங்கே பாடுவார். நாங்களாம் போய் சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு பயம் இல்லாமக்காக பாடிட்டு இருப்பார். சேர்ந்து உட்காந்து போவா பாடிட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறந்த அன்பான, அதே போல் அவரும் தான் யார் என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டார். பயமாக இதெல்லாம் சொல்லுவாங்க, எதுவுமே கருத மாட்டார். அப்படிப்பட்ட அந்த காலங்களில் மிகவும் சிறப்பாக ஊழியத்தை செய்த நல்ல ஒரு தலைவர்னா அந்த ஆதரவாக இருக்கு. அவர் இந்த நேரத்தில் நான் நினைவு அநேக நினைந்தேன். அவங்க இடத்துலையும் சொல்லணும், மனசுக்கு ஒத்துக்கிட்டே இருந்தேன். இந்த பின்னணியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பற்றி கொள்கிற மக்களை பிற்காலத்தில் அவரை ஆசீர்வதிக்கிறார். அதே போல அவருடைய அந்த சங்கீதம் இதனுடைய பிள்ளை இருக்கிறது, அவருடைய பேர பிள்ளை இருக்கிறது. அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய மரணம் உண்மையிலேயே அவர்கள் பல்லாண்டு இந்த வீடியோ பார்த்துருக்கிறேன். பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அவ்வளோ அறிமுகமானவங்க. இப்போ தெரியும் எல்லாருன்னா அந்த மகன் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ கூட அவங்க நல்லா விசாரிப்பாங்க, யாரெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பல்லாண்டு வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்கிறோம். அவருடைய கடைசி காலத்தில் கூட அவங்க கஷ்டப்படாத ஒரு மரணத்தை கொடுத்திருக்கிறார். அது சந்தோஷப்படுது. எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. அந்த மரணம் இப்பொழுது அவர்களுக்கு கஷ்டப்படாமல் போயிருக்கான்னு சொன்னா உண்மையிலே அவர்கள் குறிப்பு வைத்தவர்கள் தான் சொல்லுவேன். ஆகினால் நாமும் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் நாம் ஏற்படுத்தப்படுகிறோம். அந்த காலத்தில் அவர் எல்லோரும் அவருடைய பாவம் எண்ணத்தோடு எல்லோரும் கவலைப்படாமல் ஆறுதல் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் ஏற்படப்பட்டிருக்கிறது. அவர்தானே ஆறுதலையும் பேர்களையும் தருவாராக. கண்மலைகள்
பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடை